ஹலோ எவ்ரிவன். நான் ஆகாஷ். நம்ம பில்லியன் ஸ்கூலோட ஃப்ரீ ட்ரையல் ஆக்சஸ் எல்லாருமே பார்த்துருந்தீங்க. அண்ட் சில பேர் எப்படி ட்ரையல் அக்செப்ட் பண்ணுறது, ட்ரையல் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். சிம்பிளாக கூகுளில் போயிட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால என்னோட ப்ரொஃபைல் காட்டுது. உங்களுக்கு சைன் அப் ஆர் லாகின் கேட்கும். உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு யூசர் நேம் கிரியேட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த யூசர் நேமை நம்ம பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பில்லியன் ஸ்கூல் பேஜில் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேமோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு நம்ம டீமுக்கு நம்ம டீமுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு ஆக்சஸ் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஆக்சஸ் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சேம் இப்போ இந்த பேஜில் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா சூப்பர் சார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சூப்பர் சார்ட்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ மோஸ்ட்லி நம்மளோட கோடிங்ஸ் வந்து நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன். நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இந்தியன் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே யூஸ் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ சென்செக்ஸ் இது எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபாரெக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க, ஈரோ யூஎஸ்டிக்கு யூஸ் பண்ணுவீங்க. அண்டு கிரிப்டோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிசி யூஎஸ்டிக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த இதுக்கு எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ நான் நிஃப்டியில் வச்சுருக்கேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உங்களுக்கு ஆக்சஸ் போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு ஆக்சஸ் நம்ம எந்த மாதிரி கொடுப்போம்னா, உங்களோட யூசர் நேமுக்கு நம்மக்கிட்ட இருக்க இன்வைட் ஒன்லியில் உங்களோட யூசர் நேமுக்கு நம்ம ஆக்சஸ் போட்டு கொடுத்துருப்போம். நீங்கள் அதை எப்படி செக் பண்ணணும்னா, இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா கீழே இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அண்ட் லேப்பில் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏஐ சார்ட் அனலைசர், இன்வைட் ஒன்லிங்கில் ஏஐ சார்ட் அனலைசர் இருக்கும். அண்ட் ஏஐ மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். ஸோ இப்போதைக்கு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும். ஒரே ஒரு பாக்ஸ் வந்துக்கலாம் மேபி. ஏன்னா டேட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்கே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இண்டிகேட்டர் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஹைட் பண்ணிக்கலாம் வேணாம்னா. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்க்கு போகலாம். உங்களுக்கு இந்த கோடிங் சிம்பிள் காட்டாது, டெலீட் காட்டும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், உள்ளே போயிட்டு இது நிஃப்டிக்கான டார்கெட் எனக்கு ப்ராஃபிட் வந்தால் 10 பாயிண்ட் வரணும், லாஸ் வந்தால் ஒரு 5 பாயிண்ட் வரணும். ஓகே. அண்ட் எனக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஒரு பாயிண்ட் வரணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே டைம் பேஸ் லாட் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது வந்து நிஃப்டிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், 70 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் டேட் இது அக்டோபரில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி டேட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் மந்தோட டேட் எனக்கு அனலைஸ் வேணும். ஏன்னா நீங்கள் ப்ரீமியம் போடாதனால உங்களுக்கு மோஸ்ட்லி லாஸ்ட் வீக்கோட அனலைஸ் மட்டும் தான் காட்டும். சரி, இஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் இப்போ வந்து ஃபெப்ரவரியே காமிக்கிறேன். February 1 நான் ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு February 30 வரைக்கும் எப்படி அனலைஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஓவராலாக எவ்வளோ ட்ரேட் எடுத்திருக்கு, 34 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஷோ ஆகும். அண்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் போட்டிருக்கறனால உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்லேயும் ட்ரேட் க்ளோஸ் ஆகலாம், இல்லை டார்கெட்லேயும் க்ளோஸ் ஆகலாம், ஸ்டாப் லாஸ்லேயும் க்ளோஸ் ஆகலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த February 1 டில் நவ் 34 ட்ரேட் எடுத்திருக்கு, 73% ப்ராபபிலிட்டியில் இருக்குது. அந்த ட்ரேடோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இனிஷியல் கேபிட்டல் எவ்வளோ, இதில் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட கேபிட்டல் எடுத்திருக்கும். இதில் ஃபண்டே இல்லைனாலும் ட்ரேட் அனலைஸ் பண்ணி காமிக்கும். பட் மினிமம் கேபிட்டல் வந்து இதில் 100 ருபீஸாக இருக்குது. ஸோ அதை தாண்டி எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பை பண்ணியிருக்கீங்க, அண்ட் ஓவரால் ட்ரேடோட வின் லாஸ் ரேஷியோஸ் எல்லாமே காட்டும். 25 ட்ரேட் வின் ஆயிருக்கு, 8 ட்ரேட் லாஸ் ஆயிருக்கு, ஒரே ஒரு ட்ரேட் வந்து பிரேக் ஈவன் ஆயிருக்கு. ஸோ இதையெல்லாம் எந்தெந்த டைமில் இருந்திருக்கு, எவ்வளோ லார்ஜஸ்ட் வின், எவ்வளோ லார்ஜஸ்ட் லூஸ் ஆயிருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல் காமிக்கிறீங்க, இதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. ஒரு பிகினராக ஒரு மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செல் ட்ரேட் கொடுத்துருக்கு அப்படின்னா, செல் எனக்கு இங்கேயே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆனால் நான் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் மேனுவலாக ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா பேனிக் ஆகாமல் மார்க்கெட்டோட டேரக்ஷனுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இதில் எல்லோ கலர் வந்து உங்களுக்கு என்ட்ரி, க்ரீன் கலர் வந்து டார்கெட், ரெட் கலர் வந்து ஸ்டாப் லாஸ். இது வந்து செல்லுக்கு. இப்போ இதுவே ஒரு பை ட்ரேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும்னா, சேம் இங்கே இந்த இடத்துல பாருங்கள், பை ட்ரேட் வந்து உங்களுக்கு எல்லோ கலர் என்ட்ரி, டார்கெட் மேலே இருக்குது. ஏன்னா பைங்கிறது மேலே தான் டார்கெட் இருக்கும் அண்ட் கீழே ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நான் இதவே பேங்க் நிஃப்டிக்கும் எடுத்துக்கிறேன். பேங்க் நிஃப்டிக்கு எடுத்துக்கும்போது ஓகே, நான் பேங்க் நிஃப்டி எடுத்துட்டேன். ஃபியூச்சர்ஸ் ஒரு நிமிஷம், நான் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கிட்டேன். இதுலேயுமே எனக்கு அனலைஸ் வந்திருக்கு.
அரவுண்ட் என்னோட வேல்யூஸ் மாற்றிக்கிறேன். ஏன்னா பேங்க் நிஃப்டிக்கு ஓவரால் லாட் வேல்யூ 30, நான் பாயிண்ட்ஸ் அதுவே இருக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அரௌண்ட் அதே 34 ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. 61% நான் ப்ராபபிலிட்டி வின்னிங் ரேஷியோவில் இருக்கேன். 4000 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேவா? சில பேர் 2 லாட் எடுக்கிறவங்க இருப்பீங்க, 3 லாட் எடுக்கிறவங்க இருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் நீங்கள் பேஸ் லாட் செட் பண்ணி வச்சு செக் பண்ணிக்க முடியும். இல்லை ஓகே நான் வந்து இந்த 2 மார்க்கெட்லாம் பார்க்கல, நான் வந்து கோல்டு பார்க்குறேன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. XAUSD கோல்டு எடுத்துக்கிறேன்னா அதுக்கான செட்டிங்ஸ் நம்ம வச்சுருக்கணும். சேம் டார்கெட் $10, ஸ்டாப் லாஸ் $5, 1:2. ஸோ ட்ரைலிங் வந்து எனக்கு $1. ஸோ எனக்கு ஓவராலாக எவ்வளோ ட்ரேட் எடுத்திருக்கு? 71% நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். 71% போது எனக்கு ட்ரேட் வந்து $200 கிடச்சிருக்கு இந்த 1 வீக்கோட ரிசல்ட்ஸில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதுலேயுமே நீங்கள் எத்தனை ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு, எவ்வளோ பிரேக் ஈவன் ஆகிருக்கு, எத்தனை ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பிட்காயின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிட்காயினுக்கு மட்டும் நீங்கள் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33% ப்ராபிலிட்டி தான் காட்டும். பிட்காயினோட வேல்யூங்கிறது உங்களுக்கு அதிகம், 77 லட்சம் ரூபா போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 10 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ மினிமம் இங்கே ஒரு 100 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட் வைக்கிறீங்க, சேம் 1:2. அண்ட் அதே நேரத்தில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஒரு 25 பாயிண்ட் வைக்கிறீங்க. அட்லீஸ்ட் நான் எனக்கு தான் 25 பாயிண்டாவது மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணுறீங்க. ஸோ பேஸ் லாட் சேம் ஒன். நம்ம அதே டைமில் 60% ப்ராபிலிட்டி எடுத்திருக்கோம். அண்ட் 105 ட்ரேடில் நம்ம $3000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த பிட்காயினோட ஓவரால் மார்க்கெட். அண்ட் இந்த கோடை இப்படி தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் எந்த மார்க்கெட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இது எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் கோடும் கொடுத்துருப்போம். என்னது ஏஐ சார்ட் அனலைசர் அப்படிங்கிற ஒரு கோட் கொடுத்துருப்போம். இந்த கோடும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த கோட் ஆட் ஆகிறதுக்கு உங்களுக்கு டிலே ஆகும். ஏன் டிலே ஆகும்னா இது வந்து ஓவரால் 92 கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுற கோட். அப்படி இருக்கும்போது அது ஆட் ஆகிறதுக்கே நம்மளுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கும். ஸோ அந்த மீன் டைமில் நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணால் மட்டும் போதும், எந்த ட்ரேட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்தது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்துருப்போம். இப்போ இந்த அனலைஸுக்கு நீங்கள் எடுக்க போகிற டைம் ஃப்ரேம் வந்து ஒரு 30 மினிட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடாவோ ஒரு சேஃப் ஸ்லோ ட்ரேடாவோ தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ராடே பேசிஸில் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு மோர் ஓவர் சொல்ல போகணுன்னா ஒரு லாங் டேர்முக்காக நான் பார்க்குறேன், மோர் ஓவர் இன்னும் நான் 1 ஹவருக்கு எடுத்துக்கிறேன், 1 ஹவருக்கு எடுத்துக்கிறேன், அதோட 1 ஹவர் அனலைஸ் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் பிட்காயினில் 1 ஹவர் எடுத்திருக்கேன். எனக்கு சார்ட் ஆட் ஆயிடுச்சு, இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஐ வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து எனக்கு லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே எனக்கு இப்போ இங்கே ஷோ ஆகிடுச்சு. எனக்கு என்ன ஷோ ஆகுது, மார்க்கெட் எங்கேருந்து ஃபாலோ ஆக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜான்வரி 15th அன்னைக்கு எனக்கு என்ன சொல்லுது, மார்க்கெட் செல் சொல்லுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எப்போ பை சொல்லியிருக்கு, ஜான்வரி 28. ஸோ எனக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுதுன்னு இண்டிகேஷன் எனக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. ஒரு லாங் டேர்ம் அனலைசராக சொல்கிறேன், இன்ட்ராடே பேசிஸில் இல்லை. எகைன் இங்கேருந்து பை பண்ணுறேன், ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன். எகைன் ஒரு செல் எனக்கு கொடுக்குது. அந்த செல் எனக்கு என்ன ஆகுது, திருப்பி ஒரு 1 வீக், எனக்கு மோர் தென் 1 வீக் வந்து எனக்கு ஒரு செல் மார்க்கெட் தான் இருக்குன்னு கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பை. ஸோ எகைன் இங்கே ஒரு செல் கொடுத்துருக்கு, எகைன் இங்கே ஒரு பை, எகைன் இந்த பை பண்ணி நான் இங்கே ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணுறேன், எகைன் நான் செல் பண்ணி இங்கே வந்து ப்ராஃபிட் பண்ணுறேன். ஆஸ் இன்ட்ராடே ட்ரேடராக நான் இந்த இதை வந்து லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ண முடியும். சாரி, ஆஸ் அ இன்வெஸ்டராக நான் இதை லாங் டேர்ம் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் ஈவன் தோ இப்போ நான் இந்தியன் மார்க்கெட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரிலையன்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ நான் ரிலையன்ஸ் ஸ்டாக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதில் எனக்கு இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் கொடுக்கும். இந்த ஃபாலை எனக்கு ரிலையன்ஸில் விழுந்த ஃபாலை வந்து எனக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஒன்ஸ் சார்ட் லோட் ஆகணும். ஒவ்வொரு சார்ட்டுக்கும் நீங்கள் மாற்றும் போது இந்த சார்ட் வந்து இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக தான் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியுது, மார்க்கெட் ஃபால் ஆக போகுது. ஸோ மார்க்கெட் அடுத்த ஃபால் இருக்குது. எகைன் ஒரு பை, அடுத்த 2 நாள் பை இருந்தது, எகைன் ஒரு செல், எகைன் ஒரு பை, எகைன் ஒரு செல், எகைன் ஒரு கீழே லோவில் பை கொடுத்துருக்கு. டில்லும் மார்க்கெட் வந்து பையில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மொமெண்டம், ஸ்டாக்கோட பெரிய மொமெண்டம், இங்கே ஒரு பையில் இருந்து இங்கே ஒரு செல் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் ஹவர்லி போகிறீங்க. மோர் ஓவர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 நாளில் 8% கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ் இந்த இது வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நான் வேறு ஸ்டாக் எதுவும் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் SBIN பேங்க் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பேங்க்கை வந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு பேங்க்கில் வந்து கண்டினியூஸாக ஏறிட்டு இருக்கு. லாஸ்ட்டு டிசம்பர்லேருந்து எனக்கு பேங்க் ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த கிராஷ் என்னால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஷோ பண்ணலாம். சார்ட் லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, சேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பை இருக்குது, எகைன் ஒரு செல் இருக்குது, எகைன் அந்த செல் வந்து பிரேக் ஈவன்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா மார்க்கெட் செல் கொடுத்து நம்மளுக்கு நெகட்டிவ் போயிட்டு பிரேக் ஈவனில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ எகைன் நம்மளுக்கு ஒரு பை மார்க்கெட், ஒரு செல். ஸோ
நான் இதை இன்னும் சேஃபாக ப்ளே பண்ணணும், இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேம் போடணும்னா நீங்கள் 4 ஹவர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் 4 ஹவர்ஸ் சூஸ் பண்ணால் ஹவர்லி உங்களுக்கு மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கும். பட் நீங்கள் அந்த அனலைசரை லாங் டைம் ஒரு டே 4 ஹவர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு மொமெண்டம் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். மோரோவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பை கொடுத்துருக்கு. அந்த பை உங்களுக்கு ஓவராலாக 80 டேஸ், 80 டேஸில் உங்களுக்கு 22% உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ண முடியும். ஈவன் தோ இது 1 மினிட்ல ஒர்க் ஆனாலுமே 1 மினிட்ல இது வால்யூம் வந்து வாலட்டைலாக வேகமாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து லாஸஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும், இன்னும் ஃபர்தராக நான் இந்த இண்டிகேட்டர் பற்றி நிறைய கற்றுக்கணும், இல்லை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெபினாரை அட்டன் பண்ணுங்கள். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு எந்த டவுட் இருக்குது, மார்க்கெட்டில் எந்த டாபிக்ஸ்லாம் டவுட் இருக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.